இவளை வந்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டு வச்சாலும் அந்த கோழி போய் கொத்துது. அதே மாதிரி வந்து திறந்து விட்டா அவள் தான் ரொம்ப அட்டாக் பண்ணுறான். என்னது ஒரு குஞ்சு சோர்ந்து நிற்கிது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அவளை பிடிச்சி உள்ளார அடைச்சிட்டு இதை திறந்து விட்டேன். கூட ஒரு சேவலை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெரிய சேவலை தூக்கி அது கூட போட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காண்டி இப்போ சேவலும் உள்ளார இருக்குது. அந்த ஒரு குஞ்சு மட்டும் ஏன் குஞ்சு நிற்கிதுன்னு தெரியல. ஒரு மாதிரி குறுகி நிற்கிற மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் தெரியுது. அது சும்மா இல்லை ஆக்டிவாக தான் இருக்குது, சும்மா அப்படி உட்காந்துருக்கு. ஸோ இது எந்த என்ன ஆகும்னா முதல்ல கோழி வந்து பழகணும். கோழி வந்து சேவலோடு பழகணும். சேவலோடு பழகிடுச்சுனாவே போதுமானது, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு கோழி வளர்த்துறோம்னா, கோழி குஞ்சு பொறிச்சிருக்குன்னா நம்ம குஞ்சுங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த மாதிரி கோழிகளை அடைச்சிட்டோம்னா அடைச்சி வச்சிடணும். இல்லைனாட்டி ஒரு கூண்டில் ஒரே கூண்டில் 2 கோழி விடுறோம்னா கோழியை வந்து தனித்தனியாக கட்டி வச்சிடணும். கட்டி வச்சிட்டோம்னா அதுங்க வந்து குஞ்சுகளை வந்து ஒன்றும் பண்ணாது. நேற்று கூட நான் யூடியூப்பில் பார்த்துருக்கப்ப ஹக்கு ஃபார்ம்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தார். அதாவது அவர் கோழி வந்து 2 கோழி குஞ்சு பொறித்து கோழியை சண்டை போட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு கோழியோட பேட்சை குஞ்சுகள் எல்லாத்தையும் இன்னொரு கோழி கொத்தி சாவடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதனால் வந்து இந்த மாதிரி கோழிகள் குஞ்சு பொறிச்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா அது குஞ்சுகளும் ஃப்ரீயாக வளவும், குஞ்சுகளும் சேஃபாக இருக்கும், கோழியை ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காது. இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பக்கத்துலேயே இந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தண்ணிக்கு, இதே மாதிரி தண்ணிக்கு வச்சிட்டோம்னா கோழியை ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கோழி ஒவ்வொன்றும் கேறிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து. நீ யார் வந்து அடுத்து முட்டைக்கு வருவான்னு தெரியல. இந்த மஞ்சள் கோழி வந்து சின்ன மஞ்சள் வந்து சின்ன மஞ்சள் வந்து நேற்றும் முட்டை போடல, இன்றைக்கும் முட்டை போட காணோம். என்ன ரீசன் தெரியல. முதல்ல நம்ம தண்ணியை கொண்டு வந்து வச்சிடலாம். இந்த வெளி மேய்ச்சலில் இருக்கிற கோழிங்க கூட அவ்வளோக்கா அட்டாக் பண்ணுறதில்ல. இது குஞ்சு பொறிச்சிருக்கா அதோட ஒட்டுமொத்த கோவத்தையும் வந்து என்ன பண்ணோம்னா, ஏன்னா வந்து யாரும் வந்து அதுங்களோட குஞ்சுகளை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கும், பாதுகாப்பு தன்மையில் இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து யதார்த்தமாக இங்கிட்ட வந்திருக்காப்புல. ஒரே ஒரு கோழி குஞ்சம் வந்து இந்த கேப்பில் சிக்கிக்கிச்சான். இந்த ஒரு கேப்பில் சிக்கிக்கிச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து விடலான்ட்டு வந்திருக்காப்புல. எடுத்து விடலான்ட்டு வந்தவரை இது என்ன பண்ணிருக்குன்னா அவ்வளோ தூரம் இந்த ரோடு வரைக்கும் துரத்திடுச்சு. அவர் ஓடியே போயிட்டாப்புல. அந்த அளவுக்கு வந்து அதோட குஞ்சுங்க மேலே வந்து அவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே கோழிகள் குஞ்சு பறிச்சிச்சுன்னா ஒரே கூண்டில் 2 கோழி குஞ்சு பறிச்சிச்சுன்னா முதல்ல கோழிகளை வந்து தனித்தனிப்படுத்திடுங்க. இந்த மாதிரி அடைச்சி வச்சிடலாம். அப்படி இல்லைனாட்டி தனித்தனியாக கட்டி வச்சிட்டோம்னா குஞ்சுங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், பிரச்சனையே இருக்காது. சரி, நம்ம இப்போ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த கேரள கோழிங்கள்லாம் ஒவ்வொன்றா உள்ளார வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் இங்கே இருக்காங்க. இந்த சின்ன கருப்பு மட்டும் எங்கேன்னு தெரியல, அவ்வளோ போய் பார்க்கணும். அது ஆக்சுவலாக அதிகமாக இங்கே வரமாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல. போய் அவ்வளோ முதல்ல ஒரு நோட்டை விட்டு பிடிச்சிட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கேறிச்சுனாவே வந்து கூடி சீக்கிரத்தில் முட்டைக்கு வரப்போகுதுன்ற அர்த்தம். இது ஏன் மதன்னு நிற்கிது, சும்மா தான் அப்படி நிற்கிதா? ஆனால் கோழிலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் என்ன பண்ணுறா, இவன் போய் ஒரு மூலையில் பதுங்கிட்டு நின்றுட்டா. அவர்
இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா சின்ன கோழியை பிடிச்சி உள்ளார விட்டலான்னு பார்க்குறேன். சின்ன கோழி சின்ன மஞ்சள் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வரணும்னா சேவை உள்ளார இருக்கணும், இல்லாட்டி சேவை வெளியே வரணும். அதே நேரத்தில் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். அது வெளியே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு நாள் நான் பட்ட அவஸ்தை போடும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கோழியும் நம்ம வாங்குறப்ப இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஒரு 2 நாள் கம்பல்சரி உள்ளார தான், வெளியவே விடக்கூடாது, சேவக்கூடாது தான் இருக்கணும்.